இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் தேவன் நம்மை விசேஷித்த விதமாக அவருடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு உன்னத நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக அழைத்த நம்மை அவருடைய பாதைக்கு நேராய் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்ன்றதுல நிச்சயமா சந்தேகமே இல்லை. நம்ம தொடர்ந்து தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இதுல அவர் ஆவியாய் எப்படி இருக்கிறாரோ நாமும் ஆவியாய் எப்படி இருக்கிறோங்கிறத குறிச்சுதான் இன்றைக்கு நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். எப்போ we are spirit beings, நம்ம ஆவி மனிதர்கள், நம்ம ஆவியா இருக்கிறோங்கிறத நம்ம ஆழமா அறிஞ்சு கொள்றோமோ அப்பதான் இந்த சரீரம் மாம்சத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய போராட்டம் எல்லாம் எங்க இருக்குன்னா மாம்சத்தோட கூட தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இந்த நம்ம ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்கள் தான் நம்முடைய ஐடென்டிட்டியா மாத்தி மற்றவங்க நம்மளை குறிச்சு சொல்றது, நம்ம இருதயத்துல இருந்து நம்மை குறித்து எழும்புகிற ஐடென்டிட்டி, இதெல்லாம் வச்சுதான் வாழ்ந்து கொண்டு நம்ம ஒரு தோல்வியின் வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு விலையேற பெற்ற ஒரு சந்தோஷமான ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதை எல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் தடை செய்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அந்த ஃபிளஷ்ல இருந்து, நம்ம சரீரத்துல இருந்து திங்க் பண்ணுகிற அந்த எண்ணங்கள் தான் நமக்கு தோல்வியின் எண்ணங்களை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். எப்போ ஐ ஆம் ஆல்சோ எ ஸ்பிரிட் பீயிங் அப்படின்னு சொல்லி, நானும் ஆவி மனிதன்தான், இந்த ஆவியில இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம், ஆவியில நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த மாம்சத்துல இருந்து நம்ம விடுதலை பெற முடியும். இல்லைன்னா மற்ற மனிதர்களை போலதான் எப்போ நம்ம மாம்சத்திலேயே சிந்திச்சு, மாம்சத்திலேயே நடந்து, சோர்ந்து போய், கவலைப்பட்டு, பயந்து மற்ற மனுஷங்களை போலயே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்போ நம்ம ஆவி மனிதன் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்றோமோ அந்த நாள்ல இருந்து நமக்கு விடுதலையின் வாழ்வு தேவன் தருகிறத பார்க்க முடியும். ஏன்னா மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள், வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். இந்த மண்ணானவன் யார்? முதல் ஆதாமினுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அவன் மாம்சத்துல இருந்துதான் அவனுக்கு வருது. அவன் ஃபிளஷ் சொல்ற காரியங்கள்ல இருந்துதான் அவன் சிந்திக்கிறான். அவன் சரீரம் ஒண்ணு சொல்லுது, நீ நிர்வாணின்னு சொல்லுது. அது வரைக்கும் அது நிர்வாணியா இருந்தவனுக்கு தெரியல, தேவனுடைய மகிமை அவனை மூடி இருந்தது. ஆனா என்றைக்கு அந்த பழத்துல பங்கெடுத்தானோ அன்றிலிருந்து அவன் மாம்சம் சொல்லுகிறது அவனுக்கு ஐடென்டிட்டியா மாறுறத பார்க்கிறோம். அப்போ இந்த முதல் ஆதாமின் கீழே வந்த எல்லாரும் எப்படித்தான் சிந்திக்கிறாங்க? மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திப்பாங்க. அவங்க மற்றவங்க சொல்றது, அவங்க கண்ணு பாக்குறது, கேக்குறது, உணர்கிறது, அவங்க இருதயத்துல எழும்புகிற மாம்சத்தின் எண்ணங்கள், இதையேதான் சிந்திச்சு கொண்டு இருப்பாங்களே தவிர அவங்க யாருங்கிற இடத்துக்கு அவங்களால புரியவே முடியாது. காரணம், அவங்க வானத்துக்குரியவர்களாய் இன்னும் மாறாதுதான். வானத்துக்குரியவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற அந்த தேவன் இன்றைக்கு எங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய லைட் பீயிங்கா இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். இதையெல்லாம் அறிந்து கொண்டோம் அப்படின்னா இந்த மாம்சம் சொல்றது, மனுஷங்க சொல்றது, நம்ம புரிஞ்சு கொள்றது, இதுல இருந்து எல்லாத்தையும், இந்த போராட்டங்கள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். இதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. இப்ப ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1, 26, 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகலத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார்.
அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். இப்போ இங்க வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்ப தேவ சாயல் என்ன? அவர் ஆவியா இருக்கிற அந்த தேவன் ஆவியில தான் அந்த மனுஷனை என்ன செஞ்சிருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். அவன் விழுந்து போன பொழுது ஆவியில அங்க என்ன செய்யறான்? மரித்து போகிற நிலைமை. தேவனோடு கூட இருக்கிற அந்த சோர்ஸ்ல இருந்து அவன் கட்டாகிற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இததான் ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். சாகவே சாவாய்ங்கிறது பிசிக்கல் டெத் இல்ல, அவனுடைய ஆவிக்குரிய மரணம். இவன் ஆவியில மரணம் அடைஞ்சதுனால இவனுடைய தாட்ஸ் எல்லாமே எங்க பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, அவனுடைய சரீரம், அவனுடைய ஆத்மா சொல்லுகிற காரியங்களை பேஸ் பண்ணி தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த இடத்துல இருந்து இவனை விடுவிக்கும்படியாய், இந்த ஆவியில மரித்து போனவனை உயிர்ப்பிக்கும்படியாதான் கிறிஸ்து பூமிக்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆவியில மரித்து போய் கிடந்த அவர்களை, மனிதர்களை தேவன் உயிர்ப்பித்து தம்முடனே கூட ஒன்று சேர்க்கும்படியாய் கிறிஸ்து பூமிக்கு வந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில இந்த மெடிடேஷன் பிரேயருக்காக திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். அந்த செங்கடல் அது பொதுவா எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த செங்கடல்ல மூழ்கிற ஒரு காரியத்தை அது ஒரு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு நான் அதை எப்படி புரிஞ்சு கொண்டேன்னா, இன்றைக்கு அவருடைய ரத்தம் அந்த செங்கடலா இருக்குது. அந்த ரத்தத்துக்குள்ள மூழ்கி வெளியே வந்த நமக்கு பின்துரத்தி கொண்டு வந்த சத்ரு, அந்த முதலாதாமின் நிமித்தம் பின்துரத்தி கொண்டு வந்த பாவம், சாபம், மரணம், அந்த தரித்திரம், இது எதெல்லாம் நம்மளை பின்துரத்தி கொண்டு வந்ததோ அது எல்லாம் அங்க அந்த சத்ருவின் கிரியைகள். நம்ம அவருடைய ரத்தத்துல இருந்து நம்ம மீட்கப்பட்டு நம்ம கரையேறிட்டோம். ஆனா நம்மை பின்தொடர்ந்து வந்த அந்த சத்ரு அனைத்தும் அவருடைய ரத்தத்தினாலே அது என்ன செய்யப்பட்டது? முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்வோன் சேனை பின்துரத்தி கொண்டு வந்தப்போ அந்த ரத்தத்தின் அந்த செங்கடல் வழியா அவங்க என்ன செஞ்சாங்க? வெளியே போனாங்க. ஆனா அதே செங்கடல் அந்த பின்தொடர்த்தி கொண்டு வந்த அந்த சத்துருவை முற்றிலும் அழித்து போட்டது போல, இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நாம், அவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நம்ம வானவருக்குரிய சாயலை நம்ம தரித்திருக்கிறோம். அதனால இன்றைக்கும் நமக்கு பின் துரத்தி கொண்டு வந்த அந்த முதல் ஆதாமின் நிமித்தம் எதெல்லாம் சாபமா இருந்ததோ அது எல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது. இதனாலதான் வெளிப்படுத்துதல்ல பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அவருடைய ரத்தம் முழுவதுமாய் சத்துருவின் கிரியைகளை அது அழித்து போட்ட ரத்தமாய் இருக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் குறிச்சு பயந்துட்டு இருக்கிறீங்க? அவருடைய ரத்தம் முற்றிலுமாய் உங்களை பின்துரத்தி கொண்டு வந்த அத்தனையையும் அது அழித்திருக்கிறது. இனி உங்க மேல பாவமோ சாபமோ எந்த மரணமோ எதுவும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. தரித்திரமோ இல்ல எந்த உறவுகள்ல பிரச்சனைகளோ எதுவும் உங்களை பின்தொடர்த்தி கொண்டு வர முடியாது. உங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இனி எதுதான் பின்தொடரும்? நன்மையும் கிருபையும் தான் நம்மை பின்தொடரும். உங்களை பின்தொடர்த்தி கொண்டு வந்த அத்தனை சத்துருவின் வல்லமைகளும் அவருடைய ரத்தத்தினால் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் பூமிக்கு வந்த நோக்கம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறத நான் பார்க்கிறேன்னு அங்க சொல்றாரு. எப்போ மனிதனுக்கு தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கும் போது அங்க சாத்தான் கீழே விழுகிறத பார்க்கிறோம். ஏன்னா அது வரைக்கும் அங்க ஆதாமுக்கு ஆளுகை கொடுத்திருந்தது
தேவன் கொடுத்திருந்தார். அதை சத்துரு கிட்ட ஆதாம் கொடுத்தபடியினால அவன் ஆளுகை செய்து கொண்டு வந்தான். அந்த ஆளுகையை அவனிடத்துல இருந்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவர் சிலுவையில வெற்றி சிறந்தபடியினால இன்றைக்கு அந்த ஆளுகையை நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே அவனுடைய சகல அதிகாரங்களும் சகல திட்டங்களும் நம்மை பின்தொடர்த்தி கொண்டு வந்த அத்தனை சத்துருவின் கிரியைகளும் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப யோபு 32:8 அதுல இன்னும் நம்ம தெளிவா சில காரியங்களை பார்க்க முடியும். யோபு 32:8 வாசிக்கலாம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவளாக்கும். மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். இப்ப எல்லா மனுஷருக்கும் ஒரு ஆவி இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு தேவனிலிருந்து புறப்படுகிற ஒரு ஆவியும் இருக்கு. இந்த மனுஷரில் இருக்கிற அந்த ஆவி அது எப்ப உணர்வுள்ளவன் ஆக்குமா மனிதனை? சர்வ வல்லவருடைய சுவாசம். சர்வ வல்லவருடைய சுவாசம்னா என்ன? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்ப மனுஷனின் ஆவியோடு கலக்கும் போதுதான் அது அவனை எப்படி ஆக்குமா? உணர்வுள்ளவன் ஆக்குமா. நம்ம பார்க்கிறோம் ரோமர் 1 உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த முதல் ஆதாமின் கீழே வந்த அந்த சந்ததிகள் இந்த பரிசுத்த ஆவியை பெறாததை நிமித்தம் அவங்க இருதயம் எப்படி இருக்கா? உணர்வில்லாமல் இருக்கு. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? இருளா இருக்குது. இன்றைக்கு எப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறுகிறோமோ அந்த பரிசுத்த ஆவியானவரை முற்றிலுமாய் நம்ம அதை ரிசீவ் பண்ண இடத்துக்கு வருகிறோமோ அப்போதான் நம்ம இருதயம் எப்படி மாறும்? உணர்வுள்ளதாய் மாறும். நீங்க ரோமர் 1வது அதிகாரத்தை நீங்க நல்லா தியானித்து பாத்தீங்கன்னா அதுல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உணர்வில்லாதவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய். நம்ம அந்த பிரேயர் செஷன்ல கூட அந்த திங்க் லைக் கிரைஸ்ட் அந்த மெசேஜ்ல நம்ம பார்த்தோம். எப்படியெல்லாம் அந்த மக்கள் இருப்பாங்க, உணர்வில்லாத மனிதர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவருடைய கிரியைகள் எப்படியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனது இருக்காது. அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறம் கூறுகிறவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகைஞர், துராகிருதம் பண்ணுகிறவர்கள், அகந்தையுள்ளவர்கள், வீம்புக்காரர், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்கிற தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். நம்ம நல்லா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உங்களை சார்ந்து இருக்கிற மனிதர்கள், நீங்க சந்திக்கிற மனிதர்கள், இவங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதன், ஒரு புறங்கூறி திரிகிற மனிதன் எப்படி இருப்பான்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்து கூட இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும். அவங்களால நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மக்கள் கூட அவங்களால இணைய முடியாது. அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது. எப்பவும் இந்த கூட்டம் எப்படி இருக்கோ ஒரு புறங்கூறி திரிகிற கூட்டத்து கூடயே தான் இருக்கும். அததான் வசனம் சொல்லுது. அப்படி செய்கிறவர்கள், அப்படி செய்கிற மற்றவர்களிடத்தில் அவர்கள் பிரியப்படுகிறார்களாம். மரணத்துக்கு இப்படி செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள். அதாவது முதல் ஆதாமின் நிமித்தம் அங்க மரண ஆளுகை செய்து கொண்டிருக்குது. இந்த காரியங்களை செய்கிறவர்கள் எல்லாரையும் அந்த மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை பார்க்க முடியும்? அப்போ உணர்வில்லாத இருதயம் என்ன செய்து? இருளடையுது. ஆனா சர்வ வல்லவருடைய சுவாசம் நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயம் நாம் உணர்வுள்ளவர்களாய் இருப்போம். இப்ப 1
பிரசங்கி 12:7 நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். அப்போ இந்த ஃபிளஷ், நம்ம பார்க்கிற சரீரம், நம்ம கூட எப்பவுமே ஒண்ணு பேசிட்டே இருக்கு நம்ம இருதயம். இது இப்படி, அது இப்படி, இவங்க அப்படி, அவங்க இப்படி, இந்த பிரச்சனை இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இருதயம், நம்ம ஆத்மா ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. இது ரெண்டும் என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. நம்முடைய ஆவிதான் நம்ம பார்க்கிற உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்திருக்கிறார்னா, அவருடைய இருதயத்துல நம்ம இருந்திருக்கிறோம் அப்படின்னா, சரீர பிரகாரமா நம்ம இல்ல. பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு கொடுத்திருக்கு. உலகமே தோன்றல, அதுக்கு முன்னாடியே நம்ம இருந்திருக்கிறோம்னா, நம்ம எப்படி இருந்திருக்கிறோம்? we are spirit beings ஆ தான் நம்ம இருந்திருக்கிறோம். இந்த ஸ்பிரிட் மறுபடியும் எங்க போகுது? தேவனிடத்துல போகுது. அப்போ நம்ம நல்லா புரியணும், நம்ம இந்த சரீரம் சொல்லுகிறதோ, நம்முடைய ஆத்துமா சொல்லுகிறதோ நான் கிடையாது. நான்கிறது யாரு? நம்முடைய ஆவி. இன்னைக்கு இந்த ஆவியில யார் இருக்கிறா? இந்த ஆவியில நம்ம யாரா இருக்கிறோம்? அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். இத எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா இருதயத்துல உணர்கிறோமோ அப்பதான் நம்ம விடுதலைய பார்க்க முடியும். இன்னைக்கு ஆவியில நம்ம யாரா இருக்கிறோம்? ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த ஆவியில ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கு. நீ யார்? தேவனுடைய பிள்ளை, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறது ஆவியில இருந்து நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு எதிரான சூழ்நிலையிலும், மகளே நீ பயப்படாத, இந்த சூழ்நிலை உன்னை மேற்கொள்ள முடியாது, நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறாய். ஒவ்வொரு காரியத்திலையும் இங்க இந்த ஆவியானவருடைய சத்தம் ஒன்ன சொல்லிட்டே இருக்கு. நீ யார்? நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீ பிள்ளை. அதுதான் 15வது வசனத்துல பார்க்கிறோம். மறுபடியும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், எஜமானனே, ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுகிற ஆவியை நமக்கு கொடுக்கல. எப்படி கூப்பிடுகிற ஆவியை கொடுத்திருக்கிறாரா? அப்பா அப்படின்னு கூப்பிடுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க அவருக்கு பிள்ளையா இருப்பீங்கன்னா, அப்பான்னு கூப்பிடுகிற அந்த ஆவியை அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார்னா, கொடுத்திருக்கிறார்னா, நீங்க கேட்ட அவர் எந்த காரியத்துல அவர் பதில் கொடுக்காமல் இருப்பார்? நீங்க டோட்டலா இன்னைக்கு களைஞ்சு போட வேண்டியது நம்முடைய சரீரம், ஆத்துமா. இந்த அப்பா ஒருவர் எனக்கு இருக்கிறாரே, நான் எதை குறிச்சு கலங்கணும், எதை குறிச்சு பயப்படணும்? இந்த இடத்துக்கு நம்ம வரும்போதுதான் நம்ம ஒரு விடுதலையின் வாழ்வை வாழ முடியும். இதே வசனம் ரோமர் 8:15-16 நான் டிபிடில வாசிக்கிறது ரொம்ப அழகா இருந்தது. and you did not receive the spirit of religious duty leading you back into the fear of never being good enough. அதாவது ஒரு ரிலீஜியஸ் டியூட்டியா நம்ம செஞ்சு, அதாவது நியாயப்பிரமாணம் முழுவதும் அப்படிதான். அவங்க ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை தான் அவங்க பெற்றிருந்தாங்க. அவங்க செய்யற செயல்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க என்ன செஞ்சாங்க? நாங்க இதை செய்யணும், அதை செய்யணும், உபவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், வாரத்துல இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி அவங்க செய்த செயல்களை வச்சே பயந்து கொண்டிருந்தாங்க. இதனால தேவன் நம்மளை நேசிக்காம போயிருவாரோ? ஆனா இன்றைக்கு
இந்த இடத்துல இருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். பட் யூ ஹாவ் ரிசீவ்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபுல் அக்செப்டன்ஸ். நம்மை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அது எங்க கொண்டு நம்மள வைத்திருக்கிறாராம்? தேவனுடைய குடும்பத்தில் நாம் இருக்கிறோமாம். நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தை குறித்து தியானித்தோம். நாம் தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறோம். அப்போ and you will never feel orphaned. நீங்க ஒரு காலம் அனாதைங்கிற மனப்பான்மை உங்களுக்கு வராது. இன்னைக்கு நம்மளை சுத்தி அத்தனை பேர் இருந்தாலும், நம்ம குடும்பமே இருந்தாலும், பல வேளைகள்ல நமக்கு என்ன எண்ணம் வருது? தனிமையின் எண்ணங்கள். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆவியில இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து உணராததுதான் அதனுடைய காரியமா இருக்குது. அப்போ அவர் அந்த ஆவியில இருக்கிற அந்த தேவன் நமக்குள்ள இருந்து எழும்பி நம்ம ஆவியில அவர் பேசுறாரு. அதுல அழகா அந்த இங்கிலீஷ்ல அது அழகா சொல்லப்பட்டிருக்கு. And you will never feel orphan, for as he rises up within us, our spirits join him in saying the words of tender affection, beloved Father. அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து இந்த அந்த அப்பாங்கிறத அவர் ரியலா நமக்கு காண்பிக்கிறார். ஃபாதர் கூட ரியலா நமக்கு நம்ம இன்னர் மோஸ்ட் பீயிங்ல அவர் என்ன செய்யறாரா? சத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாரா? நீ அப்பா, அப்பாவுக்கு பிள்ளை, இந்த உலகத்தை படைச்சவருக்கு பிள்ளை, நீ இத குறிச்சு கலங்காத, இது உன்னை மேற்கொள்ள முடியாது, நீ அவருக்கு பிள்ளையா இருக்கிறனா அப்பா இதை என்ன செய்வாரு? பார்த்து கொள்ளுவார். For the Holy Spirit makes God's fatherhood real to us as he whispers into our innermost being, you are God's beloved child. நம்ம இன்னர்மோஸ்ட் பீயிங்ல அவருடைய சத்தம் என்னதான் இருக்கு? நீ ஆண்டவருக்கு பிரியமான செல்ல பிள்ளை. இந்த சத்தத்தை நம்ம கேக்குறோமா? இல்ல உலகம் சொல்லுகிற சத்தத்தை கேக்குறோமா? நீ அழகா இல்ல, நீ அப்படி இருக்கிற, நெட்டையா இருக்கிற, குட்டையா இருக்கிற, குண்டா இருக்கிற, ஒல்லியா இருக்கிற, இல்ல உனக்கு திறமை கிடையாது, உனக்கு ஞானம் கிடையாது, எதையும் செய்யறதுக்கு இப்படி எல்லாம் உலகம் ஒரு ஐடென்டிட்டிய கொடுத்து இத உங்க மாம்சத்துல திங்க் பண்ணிட்டு இருக்க வைக்குதா? இல்ல ஆவியில உங்களுக்கு எழும்புகிற ஒரு சத்தம், ஆவியானவரின் சத்தம், நீ தேவனுக்கு பிரியமான செல்ல பிள்ளைங்கிற சத்தம் உங்களை மேற்கொள்ளுகிறதா? எந்த சத்தம் உங்களை மேற்கொள்ளுகிறதோ அந்த சத்தம் தான், அந்த சத்தமா தான் நீங்க வாடுவீங்க. இன்னைக்கு உங்களை நீங்களே சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்க சத்தம் என்னை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவருடைய சத்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மாம்சம் சொல்றது, என் சரீரம் சொல்றது, என்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்றது இது நான் கிடையாது. இததான் ஆண்டவர் டிட்டாச் பண்ண சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துனா என்ன? இந்த சரீரமும் ஆத்துமாவும் சொல்லுகிற காரியங்களை என்ன செய்யணும்? முற்றிலுமாய் புறக்கணித்து தள்ளணும். நீ யார் என்பதை அறிந்தாதான் நீ எனக்கு பின்னாடி வர முடியும். இல்லைன்னா இந்த உலகம் சொல்ற சத்தத்துக்கு பின்னாடியே தான் நம்ம போயிட்டு இருப்போம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப அவருடைய ஆடுகளாய் நம்ம இருக்கிறோம்னா இந்த நமக்கு உள்ள இருந்து எழும்புகிற இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு தான் நம்ம செவி கொடுக்கணும். அவைகள் எனக்கு பின்பாக என்ன செய்யும்? வரும், பின்னாலே செல்லும். அது அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால். அந்நியனுடைய சத்தம் என்னது? உங்க சரீரமும் மாம்சமும் மற்றவர்கள் உங்களை குறித்து சொல்லுகிற சத்தமும் இதெல்லாம் முந்தின ஆதாம் இதுல இருந்து எழும்புகிற சத்தம். இந்த சத்தத்தை அது அறியவே அறியாதாம். அந்த ஆவியின் சத்தத்தை தான் அது அறிந்திருக்கும். அந்த ஆவியின் சத்தம் என்ன சொல்லுது? நீ தேவனுக்கு பிள்ளை, நீ விலையேற பெற்ற அவருடைய பிள்ளை, நீ விசேஷமானவள். தேவன் இன்றைக்கு உன் தலையில இருக்கிற ஒரு முடிய கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறார்?
எண்ணி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசேஷமான அவருடைய பிள்ளை அப்படிங்கிறத ஆவியிலிருந்து எழும்புகிற சத்தம் நமக்கு சொல்லி கொண்டே இருக்குது. இந்த ஆவியிலிருந்து எழும்புகிற சத்தத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னாதான் நம்ம நான் என்கிறதை வெறுத்திருக்கிறோம். இல்லைன்னா அந்த நான் அதுதான் நம்மளை மேற்கொள்ளும். அவங்க என்ன அப்படி சொல்றாங்க, அவங்க என்னைய பாக்குறாங்க, இவங்க என்னை எப்படி பேசுனாங்க, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, இது எப்ப என்ன ஆகுமோ, பயம், கவலை, இது எல்லாம் ஏன் வருது? அந்த நான், அந்த சரீரம் ஆத்துமா சொல்லுகிற நான் அதிலேயே நம்ம வாழ்றபடியினாலதான். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட தெளிவாய் பேசுகிறார். நீ யாருக்கு பிள்ளை? உன்னதமான தேவனுக்கு பிள்ளை. நீ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற அவருடைய பிள்ளை. இந்த இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மனுஷனை போல நம்ம சிந்திக்க கூடாது, மனுஷரை போல யோசிக்க கூடாது, மனுஷரை போல பேசக்கூடாது. வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். வானத்துக்குரியவர் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரன். இந்த ஐடென்டிட்டில தான் பிசாசு ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவுக்கு போராட்டத்தை கொண்டு வரா. அந்த சோதனை, அந்த 40 நாள் அவர் வனாந்திரத்துல சோதிக்கப்பட்டது எல்லாம் அவருடைய ஐடென்டிட்டில தான். நீ தேவனுக்கு பிள்ளைனா இத செய், நீ தேவனுக்கு பிள்ளைனா, நீ தேவனுக்கு பிள்ளைனா, சிலுவைக்கு வரைக்கும் அதுதான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. இன்னைக்கு நமக்கும் வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது உடனே நமக்கு வருது, நான் தேவனை தானே தேடுறேன், தேவனுக்கு பிள்ளைனா எனக்கு ஏன் இது நடக்குது? நிச்சயமாய் உங்களுக்கு அந்த போராட்டம் தோல்வியா இருக்காது. நிச்சயம் நீங்க அதுல ஜெயிப்பீங்க. ஆனா எப்போ நம்ம ஆவியானவருடைய அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும் போது, அது ஒரு டெஸ்ட். நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஒரு டெஸ்ட் வந்துட்டே இருக்கு, விசுவாசத்தின் பரீட்சை. நமக்கு எதுலயும் டெஸ்ட் இருக்காது. நமக்கு வர்ற ஒரே ஒரு டெஸ்ட் நம்ம ஃபெய்த்துக்கு தான். இந்த விசுவாசத்தின் பரீட்சை என்னதெல்லாம், எதைதான் நம்மளுக்கு சந்தேகப்பட வைக்குது? நீ தேவனுடைய பிள்ளையானால். இன்னைக்கு ஆவியானவர் தெளிவா பேசுறாரு. அந்த இடத்துல நீங்க சொல்லணும், நான் தேவனுக்கு பிள்ளை. நீங்க பேசின மாத்திரத்துல அவன் உங்களை விட்டு ஓடி போகிறதையும், அந்த போராட்டங்கள் உங்களை விட்டு மறைந்து போகிறதையும் நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். நீங்க ஆவியின்படி நடத்தப்படுவீர்களானால் மரணம், பாவம், மரணம் என்பவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஒரு காலம் எந்த போராட்டமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த இடத்துலதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு வசனம் தெளிவா சொல்லுது, நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம், இது மூன்று நமக்கு இருக்கிறத ஒரு வசனம் தெளிவா சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். அப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஒரு மனுஷனை 3 பாகமா பிரிக்கிறாங்க: ஆவி, ஆத்துமா, சரீரம். இது நம்ம எல்லாருக்கும், இதுல நிறைய பேர் இதை அறிஞ்சிருக்கிறீங்க. நம்ம ஸ்பிரிட் பீயிங். ஐ லிவ் இன் அ பாடி. நான் ஒரு சரீரத்துல வசிக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்துமா இருக்குது. இதுதான் தேவன் படைத்த ஒரு படைப்பு. ஆனா நம்ம யாரு? நம்ம ஆவி மனிதர். we are spirit beings. நம்ம சரீரம், நம்ம ஒரு சரீரத்துல வாழ்றோம், நமக்கு ஒரு ஆத்துமா இருக்குது, அவ்வளவுதான். ஆனா இந்த ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் இந்த ஸ்பிரிட்ல இருந்து எப்போ நமக்கு ஃப்ளோ ஆகுதோ, இந்த ஸ்பிரிட்ல நமக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பிளெஸிங் இருக்குது,
இந்த ஸ்பிரிட்ல நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறத இதுல இருந்து நம்ம ஆத்துமாவுக்கு என்ன செய்யணும்? இன்புட் போகணும். ஆனா இந்த இன்புட் எங்க இருந்து வருது? உலகத்துல இருந்து வருதா, இந்த ஆவியில இருந்து வருதாங்கிறதுலதான் பிரச்சனையே இருக்கு. உலகத்துல இருந்து வந்தது அப்படின்னா நிச்சயமா நம்மளை எதுதான் மேற்கொண்டு கொண்டே இருக்கும்? மரணம் தான் மேற்கொள்ளும். மரணம் அப்படின்னாலே சரீர மரணத்தை நான் சொல்லல, எல்லா வகையிலையும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? எல்லா பகுதிகள்லயும் நம்ம உறவுகள்ல அது மேற்கொண்டு கொண்டு இருக்கும், நம்மளுடைய பினான்ஸ்ல மேற்கொண்டு கொண்டு இருக்கும், இன்னும் நம்ம சரீரத்துல அது மேற்கொண்டு இருக்கும். இது எல்லாமே உலகத்துல இருந்து நம்ம இன்புட் வாங்கும் போது, உலகத்துல ஒரு பலவீனம் வருது, ஒரு பக்கத்துல எல்லா மக்களும் அதுலனால பாதிக்கப்படுறாங்க, அதனால நமக்கு வந்துருமோ, இதெல்லாம் கூட எங்க இருந்து வர்ற இன்புட்? உலகத்துல இருந்து வருகிற இன்புட். ஆனா ஆவியில நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்க இயேசுவின் தழும்புகளாலே குணமானீர்கள். இத நம்ம ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் கொடுக்கும் போது நம்ம எப்பவும் எப்படி இருப்போம்? சுகமா இருப்போம். இந்த இன்புட்டை எங்க இருந்து வாங்குறோங்கிறது தான் நம்ம ஆவியில நடக்கிறோமா, மாம்சத்தின்படி நடக்கிறோமாங்கிறத குறிக்கிறதா இருக்கிறது. அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ இந்த சமாதானத்தின் தேவன் யார்? நீங்க பார்ப்பீங்கன்னா பிலிப்பியர்ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் சிந்திக்கணும் அங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கு. பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல நான் அதை வாசிக்கிறேன். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள், இதெல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுத்து, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அங்க முதல்ல கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நீங்க அந்த அதிகாரத்தை, இந்த சமாதானத்தின் தேவன் தான் நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக்க முடியுமா? இந்த சமாதானத்தின் தேவன் எப்போ நம்ம கூட இருப்பாரா? ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய சாந்த குணம் தான் எல்லா மனுஷருக்கும் தெரியணுமா? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை நிரப்புமா? அடுத்ததா எதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கு. பவுல் சொல்றாரு, என்கிட்ட நீங்க எதெல்லாம் படிச்சீங்களோ அதையே நீங்க செய்யுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் என்ன செய்து காக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்த முதல்ல சொன்ன காரியமே நம்ம கிட்ட என்ன இல்ல. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த சந்தோஷம் நமக்கு அங்க ரூட்டா இருக்கிறத பார்க்கிறோம். எதுக்கு பயப்படணும்? எதுக்கு கவலைப்படணும்? இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீ ஏன் பிள்ளை, நீ தேவனுக்கு பிள்ளைங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா இன்னைக்கு எதை குறிச்சு நம்ம கலங்கணும்? இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் வரும்போதுதான் புதிய மனுஷனை, கிறிஸ்துவின் சாயலை நம்ம தரித்து கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். இவ்வளவும் இருந்தாதான் சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இந்த சமாதானத்தின் தேவன் தான் சாத்தானை நசுக்கி போடுகிறாரு. இந்த சமாதானத்தின் தேவன் தான் என்ன செய்யறாரு? ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறார். இது எல்லாம் இந்த சமாதானத்தின் தேவனை பெற்றுக்கொள்ளணும்னா பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நீங்க நல்லா தியானித்து பாருங்க. அதை வைத்து நீங்க ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்க ஒவ்வொருவரையும், உங்க ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் அவர் என்ன செய்வாரு? பரிசுத்தமாக்குவார். யோவான் 3:6 நம்ம பார்க்கிறோம், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். யோவான் 3:6 அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நிக்கோதேமு கிட்ட அங்க தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். யோவான் 3:6, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம எதனால பிறந்திருக்கிறோம்? மாம்சத்துல ஒருவேளை தாயின் வயிற்றுல பிறந்திருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எதனால பிறந்திருக்கோம்? ஆவியினால் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் ஆவியில அவருக்கு பிறந்திருக்கிறோம்.
அப்போ நம்மளுடைய நேச்சுரல் பர்த், நம்மளுடைய பிறப்பு, சரீர பிரகாரமான பிறப்பு நமக்கு ஒரு பிசிக்கல் பாடியை கொடுத்திருக்கு. ஆனா நம்முடைய born again spirit, மறுபடியும் பிறந்த ஆவி நமக்கு ஒரு புதிய ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு அங்க கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். ஒரு ரீஜெனரேட்டட் ஸ்பிரிட் அங்க நம்ம என்ன செய்யறோம்? ஆவியில மறுபடியும் பிறந்த பிறகு நம்ம பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆவியில மரித்து போய் கிடந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இன்னைக்கு ஆவியில நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம். இன்னைக்கு நம்ம சரீரம் நம்மளுடைய ஃபிளஷ் சொல்றது நம்ம இல்ல. இத டோட்டலா ஆணித்தரமா நம்ம இருதயத்துல இன்றைக்கு ஆவியானவர் பதிக்க விரும்புகிறார். ஆவியில நீங்க பிறந்திருக்கிறீங்க, தேவனுக்கு பிறந்திருக்கிறீங்க. நம்ம யோவான் 1 பார்க்கிறோம். மேலும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல கிருபை பெற்றோம். இன்னைக்கு நமக்கு கிருபை மேல கிருபை. எங்க? ஆவியில அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபை, எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கிருபை, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபைய நம்ம ஆவியில பெற்றிருக்கிறோம். இததான் நம்ம ஆத்துமாவுக்கு நான் என்ன செய்யணும்? கடத்தணும். மாறா உலகத்துல இருந்து நம்ம வாங்கி நம்ம சரீரத்திலேயே ஆத்துமாவிலையுமே வாழ்ந்து கொண்டிருப்போம்னா இந்த தேவரகமான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம ஏதோ சரீரமோ ரத்தமோ நம்ம கிடையாது. நம்ம யாரு? ஸ்பிரிட் பீயிங்ஸ். நம்ம ஆவி மனிதர்களாய் தேவனுடைய சுவாசத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ருவாக், ஹோலி ஸ்பிரிட்னாலே ருவாக் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? தேவனுடைய சுவாசத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். அதனாலதான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் கடந்து போகும்போது, நேத்து கூட ஒரு தேவ மனிதனுடைய சாட்சியை நான் கேட்டேன். அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க நிக்கிற இடத்துல ஒரு அம்மா அந்த நிழல் பட்ட உடனே அவங்க தூக்கி வீசி எறியப்பட்ட அவங்க வயிற்றுல இருக்கிற கட்டி அங்க மறைந்து போனதாம். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய சுவாசத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், அவருடைய வெளிச்சத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மூலமாய் நடக்கணும். நம்ம போகும்போதே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும், அந்த அட்மாஸ்பியர் மாறணும். இல்லைன்னா சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைக்கல. எப்பவுமே மனுஷங்களை பத்தி திங்க் பண்ணிட்டு, எப்பவுமே சூழ்நிலைகளை குறித்து திங்க் பண்ணி, அவங்க அப்படி, இவங்க அப்படி, இவங்க நீ அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க நீ இப்படி பேசிட்டாங்க, இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா இந்த தேவரகமான வாழ்க்கைய நம்ம எப்போ என்ஜாய் பண்றது? எப்போ இந்த இடத்துக்கு வர்றது? ஆசை இருக்கு, ஆனா என்ன செய்யல? செயல்பட முடியல. காரணம் என்ன அப்படின்னா ஆத்துமாவிலேயே, மாம்சத்திலேயே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு தேவரகமான வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தனிமையில இருக்கும்போது சில காரியங்களை அந்த தாவீது சொன்ன மாதிரி என் இருதயத்துக்குள்ள நான் யோசித்து கொண்டிருந்தேன், தியானித்து கொண்டிருந்தேன். நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு யார் நம்முடைய அப்பா? இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற படைப்புகளை பாருங்க, சிருஷ்டிகளை பாருங்க, எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறார். ஒரு சின்ன பூச்சியில இருந்து ஒரு பெரிய மிருகம் வரைக்கும் மனுஷனுக்குள்ள அவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு. இவ்வளோத்தையும் இவ்வளவு ஞானமாய் படைத்த தேவன் தான் நமக்கு அப்பாவா இருக்கிறார். இந்த அப்பாவை நம்ம சொந்தமாய் கொண்டிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில எதை குறிச்சு கலங்கணும்? பயப்படணும். அவருடைய சுவாசம் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதான். தேவனுடைய சுவாசம் தான் breath of God. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அவருடைய சுவாசம் தான் நம்மை உணர்வுள்ளவர்களாகவும் மாற்றுகிறதாம்.
இன்னைக்கு உணர்வே இல்லாம எல்லாத்தையும் குறிச்சு நம்ம தலையில ஏத்தி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள இருக்கிற அவருடைய சுவாசத்தின் சத்தம். ஆவியானவர் சொல்றாரு, மகளே நீ கவலைப்படாத, கலங்காத. தேவன் உனக்கு அப்பாவா இருக்கிறாரு. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ தேவனுக்கு பிள்ளை, நீ தேவ ரகமானவள், நீ இந்த பூமிக்குரியவள் அல்ல, நீ மண்ணுக்குரியவள் அல்ல, மண்ணுக்குரிய சுபாவம் உனக்கு இருக்க முடியாது. மண்ணானவனுக்கு வருகிற எந்த காரியங்களும் பலவீனங்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. இதுதான் ஆவியானவர் நம்ம கூட பேசிட்டே இருக்கிறாரு. இந்த ஆடுகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்வோமானால், தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எதை குறிச்சு எனக்கு பயம் இல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதெல்லாம் எப்படி தாவீது அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள பெர்மனண்டா ரிசைட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும். ஆனா இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் இல்லை, அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியவும் இல்லாதபடியினால பாவம், மரணம் அப்படிங்கிற காரியங்கள் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. நீங்க ரோமர் 8:1-2 வாசிங்க. ரோமர் 8:1-2. ரோமர் 8:1-2. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனால் மாம்சத்தின்படி நடவாமல். அப்போ மாம்சம்னா என்ன? நம்ம நல்லா நம்மளுக்கு போய் கலாத்தியர் 5 வாசிச்சு பாருங்க, ரோமர் 1 வாசிச்சு பாருங்க, எபேசியர் 4 வாசிச்சு பாருங்க. இந்த மாம்சத்தின்படி நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க புறம் கூறுகிறவர்களா இருப்பாங்க, பொறாமப்படுறவங்களா இருப்பாங்க, சகல விதமான கசப்பு, கோபம், எரிச்சல் இது எல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கும். இந்த எண்ணங்களின் படி நடவாமல் மனுஷங்க சொல்றத குறிச்சு திங்க் பண்ணுவாங்க, சூழ்நிலைகள் சொல்றத திங்க் பண்ணுவாங்க, கவலைப்படுவாங்க. இதெல்லாம் என்ன செய்யுது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ இந்த மாம்சம் சொல்லுகிற காரியங்களுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லௌகீக கவலைகள் இது எல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனால் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரு? அவரை பின்பற்றி வரணும்னா நான்கிறத வெறுக்கணுமா? அப்ப அந்த நான் யாரு? நான் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்றது நான் கிடையாது. ஆவியானவர் என்னை குறித்து என்ன சொல்றாரு அதன்படிதான் நான் நடப்பேன். அதுதான் உண்மை. ஆவியானவர் சொல்றாரு, நான் தேவனுக்கு பிள்ளை. அந்த சத்தத்தை கேட்டு நடக்கிறவன் தான் ஆவியின்படி நடக்கிறவன். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சொல்றாரா? அதை ஃபாலோ பண்றவன் தான் ஆவியின்படி நடக்கிறவன். இன்னும் எத்தனையோ காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்கன்னு வார்த்தை சொல்லுது. அதுதான் அதற்கு கீழ்ப்படுகிற மனிதன் தான் ஆவியின்படி நடக்கிறவன். இந்த மனிதனை ஒரு காலும் பாவம், மரணம்ங்கிற பிரமாணம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள
முடியாது. ஒரு நொடி பொழுது கூட ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு பாவம் மரணம் என்கிற அந்த அந்த ஒரு பிரமாணம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. எபேசியர் 4 பார்க்கிறோம். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை எப்படி துக்கப்படுத்துறோமா? சகல விதமான கசப்பும் கோபமும் வைராகியமும் மூர்க்கமும் தூஷணமும் மற்ற எந்த அந்த பொல்லாத குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இதை எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், இதை எல்லாத்தையும் நம்ம பேசுறோம். அப்ப ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா, நிச்சயம் அங்க என்ன செய்யுது, முதல் ஆதாமின் செயல்கள் சில காரியங்களை நம்மள மேற்கொண்டுட்டு இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையின் சில பகுதிகள்ல என்ன செய்து மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்குது. ஆனா ஆவியின்படி நடக்கிற மனிதன், ஆவியின்படி செயல்படுகிற மனிதன், ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனை ஒரு காலம் பாவம் மரணம் என்கிற பிரமாணம் மேற்கொள்ள முடியாது. அவனை ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் அவனை ஆளுகை செய்யும். அந்த பிரமாணத்துக்கு கீழே நம்ம வந்துடுறோம். எப்படி இப்ப புவியீர்ப்பு விசையின் கீழே இந்த பூமி முழுசும் இருக்குதோ, அது போல மாம்சத்தின் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் எந்த பிரமாணத்துக்குள்ள வந்துடுறாங்க? லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். இந்த பிரமாணத்துக்குள்ள வந்தவங்களை ஒரு காலம் இந்த பாவம் மரணம்ங்கிற பிரமாணம் அவங்க பக்கத்திலே வர முடியாது. அந்த பிரமாணம் அவங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியில இருக்கிறோமா? அங்க ஒருவேளை நீங்க உண்மையாவே நீங்க ஆவியின் படிதான் நடப்பீங்க. ஆனா கூட சில நேரம் சில மனிதர்கள் உங்களை துக்கப்படுத்துவாங்க, துன்பப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். இந்த உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே அது என்னை பகைத்ததென்று அறியுங்கள். இந்த முதல் ஆதாம் கீழே வர்றவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதை குறிச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மத்தேயு அந்த அந்த மலை பிரசங்கத்துல அவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களை குறிச்சு அப்படி பேசுறாங்களா, செய்யறாங்களா? ஆண்டவர் சொல்ல, நீ சந்தோஷப்படு, களி கூறு. ஏன்னா உங்களுக்கு எப்படி பலனா, பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்குமா. அப்ப இது இந்த பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும்னா நீங்க நினைச்சிடக்கூட நம்ம செத்து பரலோகம் போன பிறகு ஏதோ மிகுதியான பலன் இல்ல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அப்போ நன்மையான ஈவுகள் பூரணமான வரங்கள் பரலோகத்துல அப்படி உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பொய்யான காரியங்கள் எல்லாம் உங்க பேர்ல சொல்லிட்டே இருக்கிறாங்க, உங்களை காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதை குறிச்சு கவலைப்படவே வேண்டாம். நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்களுக்கு கிடைக்க போற பிளெஸிங்ஸ் அது எப்படி இருக்குமா, அது அதிகமா இருக்குமா. நன்மையான ஈவுகள் பூரணமான வரங்கள் அப்பா கிட்ட இருந்து இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறத, உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறத, உங்கள் சந்ததிகளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். அதனால உண்மையா நான் தேவனை தேடுறேன், எனக்கு எதிராக ஏன் எழும்புறாங்கன்னு கூட நீங்க நினைக்க வேண்டாம். அப்பவும் நீங்க என்ன செய்யணுமா, சந்தோஷப்பட்டு களி கூறணும். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரமா இருக்கிறது. இதை யாரெல்லாம் நீங்க ஆழமா புரிஞ்சு நடக்கிறீங்களோ, ஆவியின்படி நடக்கிறீங்களோ, இன்னையில இருந்து நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு தாட் வரும்போதும் நான் ஆவியின்படி சிந்திக்கிறேனா, மாம்சத்துல சிந்திக்கிறேனா. ஆவியில சிந்திச்சோம் அப்படின்னா இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பாரு. நமக்கு எதிராய் வருகிற சத்துருவை அவர் கால்களின் கீழே, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை அவர் நம்ம காலுக்கு கீழே அவர் நசுக்கி போடுறாராம். அதுக்கு முதல்ல நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நல்லா தியானிக்கணும்.
அந்த அந்த தேவன், அந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கும்போது ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகுது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலேயே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானமா சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம நிச்சயமாய் வாழ முடியும். தேவன் நம்முடைய ஆவியில நம்மை பலப்படுத்தி, நம்முடைய ஆவியில அவருடைய கிருபையை பெருக செய்து, பூமிக்கு உப்பாய், உலகத்திற்கு வெளிச்சமாய், அநேகருக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றி ஆசீர்வதிப்பாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, இன்றைக்கு எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீங்க பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை நாங்க கேட்கிறோம். ரீபாலா ஹாஷல பிரஹிதலு ரீபல் ஹோஷ்ல பிரஹி வெல்கிராஷி கது கலபா ரேக்கெலமெல் ஹஷ்ல பிரஹி திலீஷோ ஹுது கலப்ரா. அப்பா, உங்க சத்தம் எங்களுக்கு சொல்லுது, நீ உன்னதமான தேவனுக்கு செல்ல பிள்ளை. இந்த உலகத்தை சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் படைத்தவருக்கு, சர்வத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறவருக்கு நீ பிள்ளையாய் இருக்கிறாய். ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. நீ என்னுடைய கண்ணின் மணி போல் இருக்கிறாய். உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். அநேகம் அடைக்கலான குருவிகளை பார்க்கிலும் நீ விசேஷித்தவள். என்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். இதுதான் தேவனுடைய சத்தமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என் பிள்ளையே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, நான் எதை உனக்கு செய்யாமல் இருப்பேன்? என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லி இருக்கிறேனே. மன விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, அது எல்லாம் உனக்கு செய்யப்படும். இதுதான் நமக்குள்ள இருந்து எழுப்புகிற ஆவியானவர் உடைய சத்தமாய் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதான். அவருடைய வாக்குத்தத்தத்துல மிக முக்கியமான வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். சொல்லுங்க, அப்பா நீங்க என்னை ஆசீர்வதித்து பெருக பண்றீங்கப்பா, உனக்கு நன்றி. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் ஆவியானவருடைய சத்தமாய் இருக்கிறது. இதை தியானிச்சு, இதை சிந்திச்சு, இதை யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்ல. இன்றைக்கு நமக்காக சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தின் கடைசி துளி வரைக்கும் சிந்தி இருக்கிறானா, அந்த அன்புக்கு முன்பாக எந்த அன்பு நிற்க முடியாது. அந்த அன்பு ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த அன்புல இருந்து நீங்க அவரை பாருங்க. அந்த அன்பு உங்களை நேசித்து கொண்டே இருக்கிற அன்பு, உங்க மேல கண்ணோக்கமாகவே இருக்கிற அன்பு. அந்த அன்பை பார்த்து நம்ம வாழும்படியாய் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். சரீரம் சொல்ற, மாம்சம் சொல்ற சத்தத்தை அப்படியே என்ன செய்யுங்க, சப்ரஸ் பண்றதுக்கு ஆவியானவருடைய சத்தத்தை பெரிதாய் பாருங்கள். நிச்சயமாய் ஆவியானுடைய சத்தத்தை பெரிதாய் பார்க்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவன் மிதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
அவனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் உங்களுடைய வாழ்க்கையில அழிக்கப்படுகிறதை நீங்க எப்ப பார்க்க முடியும்? ஆவியின்படி நடக்கும் பொழுது. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதோ சில பகுதிகளில் மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்குதுன்னா, அந்த ஆவியின்படி நடத்தப்படாத இடங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கிறோம். அந்த மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆவியின் சத்தத்துக்கு முற்றிலுமாய் செவி கொடுக்கும் பொழுது வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. மாம்சத்தின் சத்தம் எங்களை மேற்கொள்ளாதபடி அந்த ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்க பலத்தினால முடியாது, ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. இந்த ஆவியில் அந்த கிருபை பெருகட்டும். ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் முற்றிலுமாய் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை துன்பப்படுத்தும் போது நாங்க சந்தோஷப்பட்டு களிகூற எங்களுக்கு கிருபை தாங்க. முற்றிலுமாய் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க, ஆவியின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மற்றும் சாதாரண மனிதர்களைப் போல நாங்க ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நீங்க அழைக்கல. உன்னத நோக்கத்துக்காக, உன்னத திட்டங்களுக்காக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர், எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த நோக்கத்திற்கு நேராக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் கேட்ட வார்த்தை அவங்க இருதயத்துல 100 மடங்கு பலன் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆவியினாலே நாங்கள் நடத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. மற்ற ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். கேட்ட வார்த்தை அவங்க இருதயத்துல பல மடங்கு கிரியை செய்யும்படி நான் அவங்களை பிளஸ் பண்றேன். அநேகருக்கு வெளிச்சமாய் ஆசீர்வாதமாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறும்படியாய் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த கரங்களிலே இங்க வந்த ஒவ்வொருவரையும் எங்க குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நான் பேசுறேன்ப்பா, எங்க குடும்பங்கள் எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. இன்றைக்கே எல்லா பகுதிகளிலும் ஜீவன் செயல்படுகிறதை பேசுகிறேன். அப்படியே செயல்படுகிறபடினா நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யாரும் எதுவும் டெஸ்டிமனிஸ் பிரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தா ஷேர் பண்ணலாம். இது இருக்கா? நாளைக்கு நமக்கு மெடிடேஷன் பிரேயர் உண்டு. இந்த வார்த்தைகளை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்கி நீங்க இதை தியானிக்கிறீங்களோ வாழ்க்கை நிச்சயம் வெற்றி உள்ளதாய் மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. நிறைய சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில இந்த நன்மைகள் எல்லாம் சாதாரணமா நடக்குதுங்கிறத நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க. அதுதான் தேவனுக்கு சாட்சி. தேங்க்யூ. தேங்க்யூ.